NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487. விஜயண்ணா, நாங்கள் சமாளிக்க ஆட்களே கிடையாது. ஆனால் எவ்வளோ சமாளித்தாலும் சரி, உங்களை இன்ன வரைக்கும் நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டோம்னா. அன்புள்ள விஜயண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அன்புள்ள விஜயண்ணா டு தளபதி. ஹாய் விஜயண்ணா. டியர் தளபதி. மை டியர் விஜயண்ணா. ரைட் திரும்புகிறேன், ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, விஜய் நிற்கிறாப்புல. என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் இருக்கும். ரசி எடுத்தார். இன்னும் இந்த ஃபோட்டோ இருக்குது. போகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு அஜித் ஃபேனாக இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. திரும்பி பார்த்தோன்னா 24 வருஷம் லைஃப்பில் நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுக்க நம்மால் தான் இருப்பார். சாலா ஒரு காப்பியும் கழுத்தில் கரிசிப்பியும் ஸ்டோரி என்டையர் ஜென்ரேஷனையே ஆட்டி படைச்சிட்டான்டா. பூட் சவுண்டு அப்படி இப்படி கேமரா வரும். தளபதி வேற யாராவது இருந்தா விஜய் ஃபேன்லேருந்து வெளியே வந்துடுறேன், என்னோட ராஜினாமா லெட்டர் வச்சுங்க அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. நம்ம இல்லை, கலாய்க்கிறியா கலாய்ச்சிக்கோ, கையை கட்டிட்டு நின்னவன் தான். Vijay has always been a part of my childhood. மைட் பி நாம் ஒருத்தர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ரெஸ்பெக்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். எப்போதுமே என் இனிய தளபதி, இளைய தளபதி, இதய தளபதி. அன்புள்ள விஜயண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அன்புள்ள விஜயண்ணா டு தளபதி. ஹாய் விஜயண்ணா. டியர் தளபதி. மை டியர் விஜயண்ணா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? என் கதை ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னா, சரி நான் கொஞ்சம் மறந்துடுவேன், ஆனால் அண்ணா மாதிரியே பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். ஃபெலோ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்குறது. விஜய் ஏன் ரொம்ப பர்சனல்னா, என்னோட சைல்டுஹுட். நிறைய டைம் நமக்கு லைஃப்பில் ஒரு சில விஷயம் ஃபீல் ஆகும்ல, நமக்கு வந்து கரெக்டான ஒரு இது வராது, எல்லாமே லேட்டாக தான் நடக்கும், டக்குன்னு நாம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான டைமில் நடக்காது அப்படின்ற தாட் எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே அது உண்டு. ஆனால் இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு இதுவாக சொல்லலை, பட் உண்மையிலே வந்து என் கார்டு ஃபஸ்ட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி சொன்னோடனே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. தேங்க்யூ. அது வந்து மைட் பி நாம் ஒருத்தர் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ரெஸ்பெக்டாக நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய லைஃப்பில் அவங்க எல்லோரும் மாதிரியுமே சந்தோஷ் சுப்ரமணியத்தில் சொல்கிற மாதிரி நான் திரும்பி பார்த்தோன்னா 24 வருஷம் லைஃப்பில் நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முழுக்க நம்மால் தான் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பெரிய இம்பேக்ட் அவர் என் லைஃப்பில். எனக்கும் அவருக்கு உண்டான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. நண்பன் படம் ரிலீஸ் அப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சரி விஜய் வரான்னு தெரிஞ்சிருச்சு. தேட்ரு விசிட்டு, சரி ஓகே போய் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தங்கவேல் தேட்டர் மதுரையில் சரி பார்த்துட்டு ஆய் காமிச்சார். விஜய் பார்த்துட்டோம் ஓகே அப்படின்ட்டு கிளம்பலாம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தையும் வந்துட்டான். வந்துட்டு எங்கடா போகிறோம் அப்படின்னா, டே இல்லைடா பார்த்துட்டு நான் கிளம்புறேன். டே என்னடா பார்த்துட்டு கிளம்புறியா, வாடா திரும்பி ஃபாலோ பண்ணிப்போம். நான் இவங்க கூட பைக்கில் ஏறி விஜய் காரு தேட்டரை விட்டு வெளியே வருது. நான் கார் இப்படி போது நான் ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம். பைக்கெலாம் கட்டிட்டு அவர் கண்ணாடி இறக்கி ஏன் உங்களுக்கு உட்காந்து வண்டிலாம் ஏன் அது ஒன்றும் சரிட்டேன். மதுரை ஜெர்மானஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அது ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஆனோடனே கார் நிப்பாட்டி உள்ளே விஜய் போயிடுவார். அது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கிங். விஜய் இப்படி போயிட்டே இருக்கோம். திடீர்னு கட்டானா லிஃப்ட்டில் அவர் உள்ளே போயிட்டார். திரும்பி பேக்கில் திரும்பி பார்த்தா அந்த இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர் அங்கே அந்த என்ன இவ்வளோ பேர் எங்கடா இருந்து வந்தீங்க அப்படின்ன மாதிரி, சார் உங்களாம் ஆர்னே தெரியல, உங்களாம் வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், சைஸாக அந்த காருக்கு பின்னாடி பார்க்கிங்கில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். நான் என்னையே வெளியே அனுப்பிட்டானுங்க. நான் வெளியே நிற்கிறேன். என்னடா பண்ண, ஒரு 10 நிமிஷம் வெளியே நிற்கி ஒரு 2000-3000 பேர் நிற்பானுங்க. 2000 பேர் நிற்கிறாங்க. என்னடா பண்ண பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இவன் திடீர்னு பின்னாடி கார்லேருந்து எழுந்துச்சு வந்து, விஜய் ஃபோட்டோ கொடுத்துருக்காரா அப்படின்றான். விஜய் ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன் என்னடா எனக்கு பின்னாடி 2000 பேர் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தோணலை. எப்படியாச்சும் உள்ளே போகணும், என்னடா பண்ண நினச்சிக்கிட்டே இருக்கேன். என் நேரத்துக்கு கரெக்டாக ஒரு சாப்பாடு வாங்கிட்டு அந்த ரூமில் தங்கியிருக்காரு. அவர் போகிறாரு.
அண்ணே கெஞ்சினேன் அவர்கிட்ட. எதுக்கு கெஞ்சினேன் என்னன்னே தெரியல. அண்ணே ப்ளீஸ்னேன்றேன். என்ன தம்பி யாருப்பா நீன்றாரு. அண்ணே உங்கள் ரூமில் மட்டும் தங்கியிருக்கேன் மட்டும் சொல்லுவேனே அப்படின்றேன். நான் யாருன்னே தெரியல, ரூமில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறேன்ற. ப்ளீஸ்னே அப்படின்னா கரெக்டாக வாட்ச் என்ன அவர் எனக்கு ஏற்றாப்புல இல்லை தங்கியிருக்காரு அப்படின்றார். ரைட் திரும்புகிறேன், ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, விஜய் நிற்கிறாப்புல. என்னடா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மூக்கு அதே கண்ணு கரெக்டாக துப்பாக்கி நடிச்சுக்கிருக்காரு. அந்த கிளாஸ் வந்து ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் இருக்கும். டஸ்டி எடுத்தார். இன்னும் இந்த ஃபோட்டோ இருக்குது, இதுதான் அந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து அப்போ தெரில, பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் பக்கத்தில். அப்போ இந்த ஃபோட்டோ பார்த்து அப்போ சிரிச்சுக்கிட்டு எதுக்கு என்ன அறியாமல் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நினச்சா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ அந்த சிரிப்பு வந்து இப்போ விட்டுட்டு ஒரு சிரிப்பு என்னவோ அறியாமல் சிரிப்பாது. ஆனால் இப்போ நினச்சா கண்ணில் அந்த மாதிரி தான் ரொம்ப எமோஷனல் ஆயிரும். ஆக்சுவலாக அந்த அண்ணன் சொன்னாங்களே நண்பன் இதப்போ தங்கரியல் தேட்டரில், நானும் மதுரை தான். அதனால் வந்து தங்கரியல் தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னு, நான் இந்த சைடு வந்து அந்த சைடு பஸ்ஸில் நான் பார்க்கல. அதை அந்த சைடு பஸ்ஸில் ஒரு கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் போய்கிட்டு இருந்தோம். அப்போ நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பஸ்ஸு எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, என்னடா ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. விஜயன் அப்படி தான் கரெக்டாக வந்து கார்லேருந்து அவரும் ஒரு பையனும் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கார்லேருந்து எந்திரிச்சு இப்படி வந்திருந்தாங்க போல். நான் தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா என்னடா கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பஸ்ஸு கிராஸ் ஆகும்போது டே எந்திரா விஜய் வந்திருக்காரா அப்படின்னு டக்குன்னு அப்படி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா பஸ்ஸு போயிடுச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அம்மா பஸ்ஸு நிறுத்துமா போகலாமா, வீட்டில் வேலை இருக்குடா போகணுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை. எனக்கு வீட்டில் போய் அழுதுகிட்டே இருக்கேன், மறுபடியும் போகலாம் போயிருப்பாடுறா அப்படின்னு சொல்லி. அந்த தங்கரியல் தேட்டரை வந்து இப்போ அது ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. நான் கேரளாலேருந்து வரேன். ஆக்சுவலி ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வரேன். இப்போது இந்த ஈவெண்ட் மிஸ் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஃபார் விஜய் அண்ணா தோணிது, அதான் இன்றைக்கி வந்தேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விஜய் அண்ணனோட கிரேஸ் எப்படி இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரளாவில் இஸ் ஈக்குவலி ஒன்றா சொல்லலாம். மோகன்லால் மம்மூட்டி அங்கே எப்படியோ அது மாதிரி தான் விஜய் அண்ணாவும் ரொம்ப கொண்டாடுவாங்க. எப்படின்னா நிறையா இங்கே உங்களுக்கே தெரியும், இங்கேயும் ஃபேன்ஸ் யூனிட்லாம் இருக்குது, அங்கேயும் நிறையா ஃபேன்ஸ் யூனிட் இருக்கும். அங்கே ஃபேன்ஸ் யூனிட் நிறையா சேரிட்டி ஒர்க் இருக்கட்டும், செலிப்ரேஷன் மூவிக்கான செலிப்ரேஷன் இருக்கட்டும், எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு விஜய் அண்ணா எனக்கு என் தம்பி மூலிமா எனக்கு பிடிக்கும். என் தம்பி வந்திருக்காப்புல, அவர் தீவிர விஜய் வெறியன்னு. நின்னாலும் விஜய், உட்கார்ந்தாலும் விஜய், நடந்தாலும் விஜய், அவர் எதுனாலும் விஜய் தான். அவர் டைலாக்லாம் டெலிவரி பண்ணும்போது மற்றவங்களாம் நடிக்க மட்டும் சினிமா. ஆனால் அண்ணன் எதா பண்ணாதான் என் கூட பேசுகிறாருப்பா. அவர் ரொம்ப எமோஷன் ஆகி நிறைய அழுதுட்டேன். என்னை அறியாமல் நிறைய அழுத மூமெண்ட்லாம் உண்டு. அதே மாதிரி நான் எவ்வளோ டவுன்ஃபாலில் இருப்பேன், ரொம்ப பெரிய டவுன்ஃபாலில் இருந்தாலும் ஒரு அண்ணன் மூமெண்ட், ஒரு அண்ணன் அப்டேட், ஏதாச்சும் ஒரு சின்ன பிக்சர் ஏதாச்சும் புதுசாக வந்தால் போகிறோம், எங்கடா போச்சு இவ்வளோ இருந்த நெகட்டிவ்ஸ் எங்கடா போச்சுன்னு நமக்கு அந்த நிமிஷம் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த மனுஷன் எப்படி தான் கொண்டு வந்தான்னு எனக்கும் தெரியல. அந்த மனுஷன் என்னை ஏதோ செய்கிறான்ப்பா. ஆனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோவே விஜய் தான். ஃபஸ்ட்டு பார்த்த படமும் விஜய் படம் தான். சோஷியல் வேலிடேஷன் ஒரு மேட்டர் இருக்கும். நமக்கு ஸ்கூலில் இல்லை காலேஜில் எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி எல்லாருக்கும் தெரிய வரோம் அப்படின்றது இருக்கும்ல. அதுக்கு எனக்கு விஜய்னா பயங்கர இது. இப்போது நண்பன் படம் வரும்போது அந்த புக்குக்கு பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார்ல, அதை பயங்கரமாக ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இல்லை பைரவால் அந்த காயின் ஃப்ளிப்பாக இருக்கலாம். அப்புறம் அந்த சின்ன சின்ன விஷயம் தெரியல, அந்த கையை இப்படி பண்ணிட்டு கடைசியில் பண்ணுறது, விகில் எப்படி பண்ணுறது, ஏன் டீச்சர்ட்டை அந்த திருமலையில் இருக்க மாதிரி பெண்ணை எப்படி வாயிலிருந்து எடுத்து திட்டலாம் கூட நிறைய தடவை வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தாலும் சின்ன சின்ன க்யூட்டான மொமெண்ட்ஸ் இருக்கும் விஜய் நாட்டை. ரொம்ப சின்ன சின்ன மேனரிசம்ஸ் இருக்கும். எவ்வளோ ஆக்ஷன் படம் பண்ணாலும் அந்த ஒரு சாஃப்ட் சைடரை காமிச்சிட்டே இருப்பார். போக்கிரி மாதிரியும் மெர்சல் மாதிரியும் தெரிய மாதிரியும் ஒரு ஆக்ஷன் படங்களாக எனக்கு பிடிச்சாலும், இந்த சைடு சச்சின் மாதிரி, நண்பன் மாதிரி, வசீகரா மாதிரி ஒரு இது இருக்கும். அது ஹியூமர் சைடு பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹியூமரை விஜயனா மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்ஷன் ஹீரோவும் டெலிவரி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஹியூமரும் இருக்கும், க்யூட்னஸும் இருக்கும், அதர் டைமில் அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும். நான் மட்டும்தான் இங்கே ஒரு பிளாக் ஷீப்புன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ இல்லை, விஜயின் டாபிக் எடுத்துட்டா நான் ஸ்கூல் டைம்லேருந்தே நான் ஒரு பிளாக் ஷீப் தான். ஒரு படம்லாம் நல்லா இருக்காதுரா, அவர் இதுரா அதுரான்ட்டு எப்போ பார்த்தாலுமே. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரைட் ஒன்று இருக்குது. ஒரு எனக்கே பிடிக்கும், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். இல்லைங்க, எல்லாருமே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு லெவலுக்கு மேலே ஓவராக போகிறப்போ அவ்வளோ இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிக்காக யார் பேரையா சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மலையாள ஆக்டர்ஸ் பேர் சொல்கிறது.
ஸோ இப்படி இப்படி சொல்லியே அப்படியே ஓட்டிட்டேன். அதுக்கு என்ன மட்டும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப உங்களை விட தீவிரமான விஜய் ஃபேன்ஸ் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாங்க. நின்னா விஜய், உட்கார்ந்தா விஜய். அதில் ஒருத்தன் சண்முன்னு சொல்லி ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தான்னா அவன் அவன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா 8-10 வாட்டி பார்த்துருவான் படத்தை ரிலீஸ். பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு பார்த்த படத்தை தான் திரும்ப பார்க்க போகிறான். வாட்டி எப்படி எக்ஸைட்டடாக சொல்கிறானோ அதையே தான் 10வது வாட்டி பார்த்துட்டும் சொல்லுவான் தேட்டரில் போயிட்டு. ஸோ அதை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. நான் இப்போது இதை யாராவது சப்போஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கனாலே நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஏன்னா எல்லா விஜய் இதுக்கும் அப்படி தான் சொன்னது. விஜய் ஆக்சுவலாக ரொம்ப பர்சனல். அவரை பிடிக்கும்னா நான் இது வரைக்கும் ஓப்பனாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு நான் சொன்னதில்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். இந்த மாஸ் கமர்ஷியல்ஸ் அண்ட் இந்த க்யூட்டான விஷயம்லாம் எல்லார் பண்ணாலும்லாம் நல்லா இருக்காது. லைக் அதை நம்ம பார்க்குறப்பவே ஈஸியாக கலாய்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப சில ஆட்களால் தான் ரொம்ப ஈஸில் அதை கொண்டு வந்து அதை ரொம்ப அழகாக பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ஆளாக நான் விஜயை பார்க்குறேன். மோர் தேன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், தனிப்பட்ட விதமாக விஜய் ரொம்ப பிடிக்கும். அவரோட காம்னஸ் அத்தனை ஃபேன்ஸையும் அத்தனை பேர் அவரை பிடிச்சி இழுக்கிறப்போவும் தள்ளுறப்போவும் அவர் கை காலம் பிச்சு எடுக்கிற அளவுக்கு இருந்தால் கூட ஸ்டில் he வெயிட்ஸ் ஃபார் them, he டாக்ஸ் வித் them. ஒரு அதை கோச்சிக்கிட்டது இல்லை. உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு ஆள் உங்கள் கிட்ட நெருங்கி வரப்போல அதை இவ்வளோ சாஃப்டாக காமாக ஹேண்டில் பண்ணுற ஒருத்தனை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்மளே ஒரு டக்குன்னு ஒரு மைக் பிடிச்சி பேசினோடனே நம்ம கையெல்லாம் தட்டுறாங்கன்னொடனே நமக்கே ஒரு ஹை வரும். அதை சட்டிலாக ஹேண்டில் பண்ணுற அந்த வேவ் மாதிரி ஹேண்டில் பண்ணுற விஷயம் ஒரு படத்துக்கு பண்ணலாம், 2 படத்துக்கு பண்ணலாம். த்ரூ அவுட் இஸ் கெரியர் அதை பண்ணுறது வந்து டு ஹேண்டில் சம்திங் இன் தட் பேஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி, ரியலி பிடிக்கலன்னு எல்லாம் சொல்லிட்டு லைக் எப்படி சொல்கிறது, நான் சொல்ல மாட்டேன் பட் யூ வுட் நோ அப்படின்ற மாதிரி இந்த விஜய் படம் வந்தால் அந்த ஆட்டிடியூட்லேயே கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருக்கிறது இதை மாதிரியே போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா விஜய் படத்துக்கும் தேட்டருக்கு போய்டும். இதை மாதிரி லைக் அந்த ஸ்டைலுங்க, அந்த ஸ்டைல் ஐகான் சாலா ஒரு காப்பியும் கழுத்தில் கர்ச்சிப்பையும் ஸ்டோரி என்டையர் ஜென்ரேஷனே ஆட்டி படஸ்டாண்டா. நம்ம எல்லாம் வளர்ந்து வரும்போது ஒரு அந்த அந்த ஏஜ் ஒரு ஸ்டார் பார்க்குறோம், ஒரு சூப்பர் மூவி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது விஜய் மூவியாக தான் இருக்கும். ரைட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸு, துள்ளாத மாமும் துள்ளும், அந்த ஒரு ஃபேஸு அவர் வளர்ந்து வரும்போது நம்ம கூடவே வளர்கிறோம். எந்த மூவி போட்டாலும் சரி விஜய் மூவி போட்டு உட்காந்துருவோம். அது ஒரு என்ஜாய்மெண்ட். அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். மூவியை பற்றி எதுவும் ஜட்ஜே பண்ணல. மூவினா எப்படி இருக்கும், இது ஃப்ளாப், அது என்ஜாய் பண்ணணும். அவர் நடிக்கிறாரு, அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு, பாட்டு நல்லா இருக்குது, அவ்வளோதான். இஸ் அ வெர்சடைல் ஆக்டர். நம்ம பார்த்தோன்னா ஒரு அப்படியே ஜோயலாக ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரு. அதே டைமில் அவர் மாசாக காமிச்சாலும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு த்ரில்லாக இதில் கொடுத்தாலும் வெர்சடைல். ஒரு நடிகருக்கு இதெல்லாம் தேவை தானே. லிட்ரலி அவர் வந்து ஃபுல்லாகவே டியூன் ஆகிட்டார் ஆட்டோமேட்டிக்காக. நான் பார்க்கறத விட மற்றவங்களாம் அண்ணாவை செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு பார்க்க பிடிக்கும். எப்படி இந்த மனுஷனை எப்படி கொண்டாடுறாங்க, இப்படி அதுதான் எனக்கு பார்க்க பிடிக்கும். தெரியும் வந்து தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் சும்மா சைக்கிளை எடுத்துகிட்டு வாசலில் போய் நிற்கிறேன். படம்லாம் டிக்கெட்லாம் கிடைக்கல. அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறேன். லைக் இப்படி தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் வந்து ஒரு பேண்ட் இருக்கும், இளைய தளபதி அப்படின்னு. அந்த பேண்ட் வாங்கி போட்டு அப்போல்லாம் விஜய் அண்ணா ஃபேன்னு எனக்கு ஃப்ளெக்ஸ் பண்ண பிடிக்கும். இது நான் விஜய் ஃபேன்ரா அப்படின்னு எல்லாருக்கும் நான் விஜய் ஃபேன்னு தெரியணும் அப்படிங்கிறது இதாக இருக்கும். அப்போ ஸ்கூல் ஆனுவல் டேயில் வந்து நான் ஒரு 8th வரப்போ நீங்களே பாட்டு எடுத்துக்கணும், நீங்களே கொரியோகிராஃபி பண்ணுற மாதிரி எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா எப்படியாவது 4 விஜய் பாட்டு இருக்கணும். ஆனுவல் டேயில் விஜய் பாட்டு கேட்கணும். ஸ்கூலில் ஆனுவல் டேயில் விஜய் பாட்டு கேட்கணும். நாங்கள் இப்போ எல்லாம் குதிக்கணும், எல்லாம் செம்ம ஜாலியாகணும். 4 விஜய் பாட்டு எடுத்தேன். நாங்களே தான் அது கொரியோகிராஃபிட்டு. இந்த மெர்சலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இப்படி அண்ணன் இப்படி இந்த ஃபஸ்ட்டு அதை வந்து 2 பேருக்கு மட்டும் நாங்கள் மட்டும் பிரிண்ட் அடிச்சுக்கிட்டோம். சட்டையில் ஒயிட் ஷர்ட்டில் அது மட்டும் தனியாக பிரிண்ட் அடித்து மெர்சலாரிசம் பாட்டு போட்டு நாங்கள் பிஆர் பண்ணியிருக்கோம். விஜய் அண்ணனுக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருப்போம். ஒரு முக்கியமான கிரெடிட் கொடுக்கணும்னா வித்யாசாகர், மணி சர்மா, விஜய் ஆண்டனி. ஏன்னா அண்ணாவோட சாங்ஸு தான் மோஸ்ட்டாக கனெக்ட் பண்ண வச்சதுன்னா, ஏன்னா அந்த சாங்ஸ் மூலமாக நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ணா நிறையா பாட்டு, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர்லாம் அந்த பாட்டு கேட்குறப்ப இப்போ வரைக்கும் அண்ணா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த பாட்டெலாம். வித்யாசாகர், மணி சர்மா, விஜய் ஆண்டனிக்கு என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். நான் வந்து ஒரு அஜித் ஃபேன் தான். ஸோ எஃப்டிஎஃப்எஸ்லாம் பேர் வந்துச்சுன்னா அந்த இருட்டில் வந்து நம்ம யார் ஃபேன்லாம் தெரியாதுல, கூட்டமாக கத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கத்தி பார்த்த நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்டு பயங்கரமாக பொறாமலாம் படுவோம்.
இவங்களுக்கெல்லாம் ஆடியோ லான்ச் இருக்கு, வருஷம் வருஷம் கரெக்டாக நடக்குது, ஒன்றும் நாங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சில இது கதறல்கள்லாம் இருக்கும். சின்ன வயசுலலாம் ட்ரெஸ் எடுக்கணும்னாலே போத்தீஸ் தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் என்ன விஜய் ஃபேன் லைக் விஜயோட மூவி என்ன ரிலீஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற அந்த அவுட்ஃபிட் மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் எப்போவுமே. ஸோ எப்போ போனாலுமே பேண்ட்டில் கார்கோ பேண்ட் அப்படி கூட எனக்கு தெரில, ஆனால் எந்த பேண்ட்டில் பாக்கெட்லாம் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் போயிட்டு பிக் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் எல்லாமே இருக்கும். ஸோ அண்ட் சின்ன வயசில் எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாமே வரும்ல, லைக் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா சத்யம், தேவி, மாயாஜால் அந்த மாதிரி இந்த தேட்டரில் இந்தந்த டைமிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பேப்பரில் ஒரு கட் அவுட் மாதிரி வரும் சின்ன சின்ன மூவிஸ்க்கெலாம். ஸோ அந்த அந்த பேப்பரில் இருக்கிற எல்லாமே கட் பண்ணி நோட் புக் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் எல்லாமே ஒட்டி படத்துக்கு ஒரு புக் மாதிரி ஒன்று வச்சுருப்பேன். அதை திறந்தால் அந்த எல்லா போஸ்டர்ஸுமே இருக்கும். ஸோ அந்த டைமில் எல்லாமே இன்று முதல்னா ஒரு பேப்பரில் 1/4 சைஸுக்கு வந்து பெருசாக வச்சுருவாங்க. லைக் இன்று முதல்னா பெருசாக இருக்கும். ஸோ எல்லாம் பெருசாக இருக்குன்னா நோட்டில் ஃபிட் ஆகாதுன்ட்டு அதெல்லாம் வாலில் ஒட்டிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். எங்கள் அம்மா அண்ட் அப்பா வந்து என்னை படிக்க வைக்கணுன்னா விஜயோட மூவியை தான் கை காட்டுவாங்க. என்ன மாதிரினா, நீ நல்லா படித்தா இந்த படத்துக்கு ஒன்று சீக்கிரம் கூப்பிட்டு போவோம், இல்லைனா இந்த படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டோம், அந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. லைக் இதான் சிடி, நீ 3rd ரேங்க் எடுத்துட்ட அப்படின்ட்டு ரிப்போர்ட் கார்டில் காட்டினா இந்த சிடி ஒன்று கொடுத்துருவேன், அந்த மாதிரி தான் வச்சு படிக்கவே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படித்து பார்த்த மூவிஸ்லாம் தான் விஜய் மூவிஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு தளபதியை விட எப்பவுமே இளைய தளபதி தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நினச்சாலே அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து விஜய் மூவிஸ் எல்லாமே தான் எல்லாமே பிடிக்கும். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லார் கண்ணிலும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அவர் பார்த்தாலே ஸ்க்ரீனில் அது என்ன சொல்கிறதுனே தெரில. அவர் பார்த்தா அது ஒரு வார்த்தையால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அந்த லப்பர் பந்தில் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு ஏன் கிரிக்கெட்டை பிடிக்கும் தெரில, பிடிக்கும். அந்த மாதிரி விஜய் சார் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்னு கேட்டால் தெரில, பிடிக்கும். அந்த மாதிரி தான், வார்த்தையாலே சொல்லவே முடியாது. எனக்கு 2 மோடு இருக்கும். ஒன்று சினிஃபைல் மோடு, இன்னொரு மோடு என்னென்னா அனில் மோடு. அந்த மோடு வந்துருச்சுன்னா வெறித்தனமாக இருக்கும், கையிலேயே பிடிக்க முடியாது. ஒருத்தர் சொன்னார் லைக் லைஃப்பை திரும்பி பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக தளபதி தான் இருக்காருன்னு. அந்த மாதிரி தான் எனக்கும் நான் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணேன். ஒரு ஃபேஸும் ஒரு இயரும் வந்து ஒரு தளபதி படத்தை வச்சு தான் ஆக்சுவலாக ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது இப்போது 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன வரும், எனக்கு கத்தி தான் என்ன வரும், தளபதி தான். சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு விஜய் நான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. இது எப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது நான் ஒன்லி ஹிட்டு ஃப்ளாப்பு நான் அதை பற்றிலாம் கவலையே பட்டதில்லை. அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதில்ல. ஒன்லி சாங்கு, டான்ஸு, என்டர்டெயின்மெண்ட் ஆகும், அந்த மாதிரி பெஸ்ட்டாக தான் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். எனக்கு பர்சனலாக ஒரு சைடு ஆஃப் குரூப் வந்து தளபதிக்கு வந்து எப்போவுமே வந்து நன்றி கடன் பட்டது யாருன்னா, இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ஆன்லைன் கம்யூனிட்டியில் விஜயனாக இருக்கிற மாதிரியான கிராஃபிக் டிசைனர்ஸ் ஃபேன் கிளப் வந்து எவனுக்குமே இருக்காது. காமன் டிபின்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அண்ணா பர்த்டே, 100வது நாள், ஷோ, அது இதுன்னு எல்லாருக்கும் காமன் டிபின்னு ஒன்று இருக்கும். அந்த கல்ச்சர் ஆரம்பித்தது நம்ம பசங்க தான். அது மட்டும் இல்லாமல் காலிவுட் மினிமல் போஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது பிஃபோர் 2015 அப்படி. அவங்க வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அது 3D ஃபார்மேட்டில் இருக்கும். மினியன்ஸ் வந்து தமிழ் படங்கள்ல இருந்தால் எப்போ இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு மினிமல் போஸ்டர் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தது தளபதி ஃபேன்ஸ் தான். அதுவும் ஃபஸ்ட்டு வந்து தெரி படம் தான். இதை ஏன் இவ்வளோ ஃபேக்சுவலாக சொல்கிறேன்னா, அதை பண்ணதே நான் தான். ஏன்னா தெரி படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ தான் நான் அம்மா லேப்டாப்பில் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு பர்சனலாக இந்த ரிவெஞ்ச் என்னென்னா, கத்தி படம் வந்த டைமில் கத்தியோட போஸ்டர் வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்தது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் டிசைன்ஸ். அது எனக்கு ஒருத்தன் பண்ணித்தரேன்னு சொன்னான். ஆனால் அவன்கிட்ட என்னை கெஞ்ச விட்டான். அதில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபோட்டோஷாப் கற்றுக்க ஆரம்பிக்கிற டைமில் கரெக்டாக தெரி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. பார்த்தோன்னே என் மைண்டில் என்னமோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுது. நமக்கு கையில் காசும் கிடையாது, வீட்டில் போனால் செருப்பு பிஞ்சிரும், இதெல்லாம் மைண்டில் இருக்குது. என்னமோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி சரி டக்குன்னு ஒரு மினிமல் போஸ்டர் ஒன்று சின்னதாக பண்ணி போட்டேன். ஆக்சுவலாக சொன்னப்போனால் என்னோட சினி லைஃப் கரியருடைய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் அதுதான். போடுறேன் ஒரு சின்ன மினிமல் போஸ்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டில், ஒரு 3 காரு கீழே வந்து தெரியுன்னு என் பேர் கொண்டு. இந்த ஸ்கூல் பசங்களாம் அசைன்மெண்ட்டு முடிக்கும் போது ஜெஃப்ரி சாம்பல் 8th ஸ்டாண்டர்ட் B6 அந்த அளவுக்கு பேர் போட்டு கீழே வச்சு அனுப்பிட்டேன். நம்புறீங்களோ இல்லையோ பரவுது. பண்ணி முடித்தா அட்லி நான் ஷேர் பண்ணுறாங்க.
இப்படி போன அப்புறம் கட் பண்ணால் அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் அப்படியே கிரியேட் ஆகுது. யாசிர் நிசருதுன்னு ஒரு டிசைனர் இருப்பார், அவன் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவர் இப்போ ஒரு சூப்பரான ஒரு டிசைனர். அவர் அப்படியே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு படத்தோட மினிமல் போஸ்டர்ஸ் டிசைன்ஸ் வருது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த கட் அவுட்ஸ் இருக்கும். அந்த கதையை அப்படி ஒரு ஃபோட்டோலேயே சொல்லிடுவாங்க. இந்த டிசைன்ஸ் ஆரம்பிச்சதுங்கிறது விஜய் ஃபேன்ஸ் அப்படியே அங்கேருந்து கொண்டு போனது தான். ஸோ இது ஒன்று. இந்த டிசைன் டாமினேஷன்றது ஃபேன்மேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனல் முக்கியமாக விஜயனாவுடைய படங்களுக்கு இருக்கிற ப்ரொமோஷனுக்கான அந்த கிராவிட்டி வந்து வேற எந்த படத்துக்கும் இருக்காது. ஒரு போஸ்டர் விற்றா போதும், மற்ற போஸ்டர்லாம் பசங்க பண்ணிடுவானுங்க, அவங்களுக்கு செலவே இல்லாமல் போகிற அளவுக்கு. என்னை தூக்கி வளர்த்த ஒரு ஸ்டார்னா இட்ஸ் Vijay. Talking about Vijay, he's been such a close person to my heart. He has filled my childhood. நான் ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்தது வந்து வசீகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக ஜாலியாக அந்த மாதிரிலாம் பண்ணுவார்ல, நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா ரொம்ப நல்லா பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி. நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்த வாட்டி நிறைய நாலேஜ் வந்துடும். அது ஆக்டிங்னா என்னென்னா, அந்த இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரான்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் என்டர்டெயின் பண்ணி அங்கே சிரித்தா நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கும், அங்கே அழுதா நம்மளை அழுக வைக்கிறதுக்கும் அதை மீறின ஒரு பெஸ்ட் ஆக்டிங் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து கெட்டப் மாற்றினா தான் அது ஒரு ஆக்டிங் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாமையே அங்கே ஒரு எமோஷன் இங்கே ஈஸியாக கடத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்மால் கில்லி தான். அதில் ஒரு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிடுவார். இப்போ கூட ஒரு 3 நாள் முன்னாடி டிவியில் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருந்தார், பார்த்து அழுதுட்டு இருந்தாரு. ஏன்னு தெரில, சம்மோவி கனெக்ட்ஸ் வித் அஸ் பட் அட் ஈஸ். அந்த மேஜிக்கை வந்து எல்லாராலையும் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஹீரோஸால் அது வரவே மாட்டேங்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நமக்கு அது சுத்தமாக வர மாட்டேங்குது. அவங்கள நம்ம வீட்டில் ஒருத்தனாவோ இல்லை ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாவோ பார்க்க முடியல. த லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மேஜிக்கை கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டார். இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸு ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா இந்த விஷயம். இது வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஏடிஎம். தேட்டரில் ஃபஸ்ட்டு பார்த்த படம் தான். அதில் வர இன்ட்ரோ கார்டு தான். சும்மா சொல்லலை, உண்மைக்கே சொல்கிறேன். நான் கணபதிராம் தேட்டரில் பார்த்தேன். அடையார் ஈசிஆரில் இருந்தேன் அப்போலேருந்தே. அங்கேருந்து அடையார் வந்தோம். லேட்டு கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்க்ரீனில் போகுது. இதுதான் வருது. மட்டும் இருக்கும், ஒன்றா மாறும். இனிய மாறும், அப்புறம் இளையன் மாறும், இதயன் மாறும், அப்புறம் இளைய தளபதினு வரும். என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேன் மூமெண்ட். நான் அப்படியே எங்கள் அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு, நானும் பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இந்த விஷயம் பார்த்தோன்னே நான் ஃப்ளாட்டு. அங்கே ஸ்டார்ட் ஆனது இப்போ இங்கே வந்து நிற்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு கிராஃபாக இருந்தது. ஸோ இது க்ரியேட் பண்ண உங்களுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் பார்த்த படம் வந்து திருமலை. அது நான் மறக்கவே மாட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு விஜய் படம் இல்லை, ஃபஸ்ட்டு தேட்டர் போய் பார்த்த படமே திருமலை தான். ஸோ ஹீரோனா அதை சொல்லுவாங்கல்ல, சார்பேட்டா படத்தில் பாக்ஸிங் தான் எனக்கு நீ தான் வாத்தியார மாதிரி, ஹீரோனா எனக்கு அவர் தான். ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு விஜயனோட கோர் மெமரியே. இந்த ருக்கு ருக்கு ரூப்பு பாட்டில் வந்து விஜய் சார் ஒரு ஷர்ட் போட்டு போகிறாரு. இப்போ அது ட்ரெண்டிங்காக தெரியலை, அந்த ஒரு ஜாக்கெட், ஜம்பர் ஜாக்கெட் மாரி. அப்போது அது நான் அப்போ தான் எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு விஜய் நான் மெமரி. அது நான் எப்படின்னா அம்மாட்ட சொன்னேன், எனக்கு அது மாதிரி ஒன்று. அப்போல்லாம் இந்த ரெடிமேட் கடை ஆன்லைன்லாம் கிடையாது. அப்போ வந்து அம்மா என்னை கூப்பிட்டு போய் டெய்லர் ஷாப்பில் போய் பையன் இது மாதிரி வேணும்னு சொல்கிறான், அந்த டெய்லர் அண்ணாட்ட காமிச்சு அப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. துல்லாத மனமும் துல்லும் எனக்கு இப்போவுமே கூஸ் பம்ப் ஆகுது. என்னன்னா, எனக்கு அந்த படம் வந்து நான் அவ்வளோ டைம் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு கிளைமேக்ஸில் அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கு இல்லையா, லைக் அவருக்கு இங்கெல்லாம் வந்து பிளட்டாக இருக்கும் அந்த காரில் சாஞ்சிட்டு அந்த சாங் பாடுறப்போ. எப்படின்னா, அந்த ஏஜில் எனக்கு தெரியாது, அந்த ஏஜில் அந்த எமோஷனை புரிஞ்சிக்கக்கூடிய ஏஜ் கிடையாது இது. பட் ஸ்டில் எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கு என்னோட கண் வந்து என்னை அறியாமல் கண் கலங்கிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ டைம்ஸ் அந்த மூவி பார்த்துருக்கேன். எனக்கு அந்த எமோஷன் அதுதான் வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ண வச்ச ஒரு மொமெண்ட். அந்த மூவியில் வந்து இன்னிசை பாடி வரும் சாங் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய சாங் வந்து ஒரு கொஷனபிள் மோட்லேயே இருக்கும். குயிலிசை போதுமே குயில் முகம் தேவையா, உணர்வுகள் போதுமே அதன் உருவம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது சாங் இருக்கும். பட் எண்டில் அது சாங்கோட வெர்ஷன் மட்டும் சேடாக இருக்காது. லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, குயிலிசை கேட்டவள் இன்று குயில் முகம் பார்க்கிறாள், உயிர் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஷினுக்கு ஆன்சர் மாதிரி இருக்கும். லைக் இன்னைக்கு நிறையா வெர்ஷன்ஸாக வருது, பட் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் துல்லாத மனமும் துல்லும் தான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் ஆன மொமெண்ட்டு. அப்போல்லாம் அந்த டிவிடி டைம் வசீகரா தான் ரொம்ப ஃபேவரட். அது இந்த டிவிடியை திருப்பி பார்த்தா அதுவே சொல்லும் நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன். அத்தனை கோடு வசீகரா, கில்லி,
கில்லியெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன், மனப்பாடமாக சொல்லுவேன். போட்டால் ஓகே, இங்கே இது அங்கே ஃபுல்லாக மனப்பாடமாக திருப்பாச்சி தான். எனக்கு வந்து திருப்பாச்சி ரொம்ப க்ளோஸ். ஆனால் சிடினா அது அவங்க சொன்ன மாதிரி தேய பார்த்துருப்பேன். ஃபஸ்ட்டு சச்சின் படம் தேட்டரில் அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படம் பார்க்கும்போது கரெக்டாக அவர் திரும்பி இருப்பார். அந்த பாட்டு வரும், ஜின்னுக்கு ஜின்னுக்கு ஜின் 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 ஜின்னுக்கு ஜின்னுக்கு ஜின் சச்சின். அப்படியே ஒன்று ஒருத்தவங்களா வருவாங்க. கரெக்டாக அவர் திரும்பி ஒரு சிரிச்சுட்டு ஒரு இப்படி பண்ணுவார் பாருங்க. அங்கே ஆனாங்க அதாங்க என் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஃபஸ்ட் தேட்ரிக்கல் மூமெண்ட். அப்போ யோசிச்சேன், யாரா இவர், அந்த சிரிப்பு அது போதும் சார். நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து சிவகாசி. அப்போ வந்து எனக்கு ஏதோ 2 வயசு சம்திங் தான் இருக்கும். அப்போ எனக்கு வந்து சரியாக பேச முடியாதுல்ல. அதனால் வந்து அந்த டைமில் எனக்கு அதோட மெமரி இல்லை. ஆனால் சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸோ இதோ எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. வந்து அந்த டைம்லேயே அந்த குங்குமத்தை இப்படி தலை மேலே இப்படி வச்சுட்டு சிககாசி அப்படின்னு தான் வாயில் வரும்னு சொல்லிட்டு சிககாசி அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு என் பர்த்டே வந்து 12/4/2001. அன்னைக்கு தான் பத்ரி படம் ரிலீஸ் ஆச்சான். ஸோ அன்னைக்கு தான் பத்ரி படம் ரிலீஸ் ஆச்சான். ஸோ எங்கள் நெய்பரில் இருக்காங்களாம் இவனுக்கு பத்ரினே பேர் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கிலலாம் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மலர்ந்து வரப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்று சில பேர்லாம் பத்ரின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது எனக்கும் தளபதிக்குமான கனெக்ட். ஹியூமரான மொமெண்ட் என்னென்னா, கில்லி படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்துட்டு என்னடா செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு இந்த ஜர்க்கின் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு உடனே ஒரு ஓட்டம். அது மேட்ரு இல்லை. ஓடின ஓட்டத்தில் 2 தெருநாய் என்னை துரத்துச்சு. ஆனால் அவர் பண்ணார், சூப்பராக இருக்குது, நாமளும் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக மொக்க வாங்கின மொமெண்ட் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் வந்து அந்த போக்கிரி பொங்கல் இன்ன வரைக்கும் ஒரு வீடியோ இருக்குது. நான் எல்கேஜி படிச்சுட்ருப்பேன். அப்போ அந்த போக்கிரி பொங்கல், அந்த டபுள் ஷர்ட் யூகேஜி எல்கேஜி படிச்சுட்ருப்பேன். அந்த போக்கிரி பொங்கல் டான்ஸ் ஆடி அந்த வீடியோ இன்னும் வந்திருக்கு, அந்த கிளிப் இருக்குது. தலைவா படம் தெரியும் உங்களுக்கு? அப்போ ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுக்கிருந்தேன். டெய்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், டெய்லி படத்துக்கு வாசல் தேட்டருக்கு போவோம். படம் போட போகிறாங்க, இல்லை இன்றைக்கி இல்லை தம்பி போங்க தம்பி. இப்படி ஒரு வாரம் இருக்கும். போயிட்டு போக வரன்றது எங்கள் அம்மா கேட்டுருச்சு. என்னடா போகிறீங்க வரீங்க, படம் என்னடா. ஒரு கட்டத்தில் நாங்களே கூட்டமாக சேர்ந்துட்டு இதுக்கு மேலே வீட்டில் கத்துவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நாங்களே சும்மா 2 பாட்டை போட்டு படம் பார்த்துட்டோமா. ஏன்னா அவங்கள இது பண்ண முடியல. நாங்களே எங்களுள்ள கத்தி உண்மையாக நடந்துக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு. மெர்சலுக்கு எப்படி FTFSனா, நான் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இருந்தப்போ எனக்கு ஸ்கூலில் இருந்து ப்ரைஸ் அமௌண்ட் தராங்க. 1500 ருபீஸ் ப்ரைஸ் அமௌண்ட் தராங்க. இந்த காஸ்ட்டில் வாங்கிடுவோம் டிக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் FTFS. எங்கள் ஊரில் 2 தேட்டர் தான். ஒரு தேட்டரில் 7:30 ஷோ, இன்னொரு தேட்டரில் 8 o'clock ஷோ. அப்போ நான் வந்து 8th படிக்கிறேன். அப்போ அங்கே வந்து 250 டிக்கெட். இங்கே 3 டிக்கெட் வாங்கிட்டேன் ஒரு தேட்டரில். நான் என்ன பண்ணிட்டேன், 7:30 ஷோவில் வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு 8 o'clock ஷோக்கு அந்த தேட்டருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டர் வாசல் நிற்கிறேன். இங்கேனா கொண்டாடுறாங்க, பயங்கரமாக கொண்டாடுறாங்க. எனக்கு மனசு மாறிட்டு, சரி இங்கே தான் வந்து நல்லாயிருக்கும் படம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 250 ரூபா போனாலும் பரவாயில்ல, இங்கே பிளாக்ல எடுப்போம்னு சொல்லிட்டு பிளாக்ல எடுத்துட்டேன் 2 டிக்கெட். நான் என்ன கசினும் என்ன நம்பி ஒருத்தர் சாமி தேட்டரில் இன்னொரு தேட்டரில் நிற்கிறான். ஃபோன் கிடையாது அப்போ எங்கள்கிட்டலாம். சின்ன வயசில் இருக்கும்போதே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க என்னோட மற்ற பசங்களாம் ஓரளவுக்கு சிம்லர் ஏஜ் அண்ட் சின்ன பசங்களும் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஃபேன் கிளப்னு என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. விஜய் படம் அடுத்து வரப்போகுதுரா, நம்ம அப்போ நாங்கள் எல்லாமே இப்போ தான் வந்து 4th 3rd படிச்சுட்டு இருப்போம். நம்ம ஒரு போஸ்டர் ஒட்டுவோம், ஃபேன் போஸ்டர்ஸ், ஏன்னா ரோட்லலாம் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், MS வேர்டில் டிசைன் பண்ணுவோம். விஜய் ஃபோட்டோவாக எடுத்து வச்சு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எங்கே போய் ஒட்டுறதுன்னு தெரியாது. ஸோ வந்து அப்பார்ட்மெண்ட்டோட வால்லே போய் ஒட்டுறது. அதை பூரா அப்புறமா வந்து அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கிழிச்சு விட்டாங்க. அது வேறு மேட்ரு. பட் ஸ்டில் அது வந்து என்னோடய லவ் எப்படியாவது விஜயண்ணாக்கு தெரிய வச்சிடணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. லோக்கல் சேனலில் ஆடு கொடுக்குறதெல்லாம் அங்கே ஒரு இது உண்டு. அப்போ அண்ணா பர்த்டேக்கு வந்து இப்போ 8th or 9th தான் படிச்சிருப்போம். அப்போயே வந்து எல்லா ஃபோட்டோவும் போட்டு ஆடு கொடுத்து, அப்புறம் வந்து பிரதர்ஸ் டேக்கு எடிட் போட்டு ஆடு கொடுத்துருக்கோம். நாங்கள் பிரதர்ஸ் டேக்கு அண்ணாக்கு பிரதர்ஸ் டே இது விஷ் அப்படின்னு போட்டு இது கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஃபேன்ஸ்லாம் வெறுப்பேற்றுறதுக்கு வேண்டி எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் இருக்குது. நான் ஸ்கூல் பேர் சொல்லாமல் தெரியல, நான் சின்மயானுங்கிற ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். இங்கே இந்தியா பூரா இருக்குது அந்த ஸ்கூல். அங்கே படிக்கும்போது அங்கே என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து ஒரு யூனிட் ஆரம்பித்தோம், விஜய் ஃபேன்ஸ் யூனிட், சின்மயா யூனிட்னு ஆரம்பித்தோம். அது என்ன பண்ணோன்னா, அந்த ஃப்ளெக்ஸு இருக்குது, பேனர் இருக்குது, அந்த பேனரை கொண்டு ஸ்கூல் மேலே வச்சோம். முதல்ல பார்த்து காலையில் ஹெட் மாஸ்டர் அந்த பிரின்சிபல் வராரு, வந்து பார்த்தோன்னே மெயினாக சின்மயா யூனிட்னு விஜய் சார் அந்த காவலனில் தேரில் இப்படி நிற்கிறாரு. அதில் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, கீழே பேர் வேற போட்டோம், பிரசிடென்ட் ஸ்ரீராம், ட்ரெஷரர் என் ஃப்ரெண்டு பேர் வித் நம்பர். ஹோம்ஒர்க் பண்ணாதான் அப்படி போடு பாட்டை போடுவேன்
அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு படம் பார்த்தாலே நான் அந்த கேரக்டராகவே நான் மாறிடுவேன். போக்கிரி டைம்ல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே இதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு 4 சட்டையை போட்டுட்டு ரூமில் சுற்றிட்டு இருந்து நிறைய தடவை பண்ணி திட்டு வாங்கியிருக்கேன் நான் அதுக்கு. திருப்பாச்சி படத்தில் அந்த பட்டையை போட்டுட்டு எல்லாரும் இந்த மஞ்சள்லாம் போட்டுட்டு அந்த சந்தனம் அதெல்லாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தான் நானும் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். அப்புறம் போக்கிரி படம் மாதிரி 2 சட்டை, கர்ச்சீஃபு. அப்புறம் ஆதி படத்தில் அந்த லேலுக்கு லேலா பாட்டுக்கெலாம் எல்லோ கலர் ஷர்ட் போட்டு கீழே ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருப்பாரு, அந்த மாதிரி. மாஸ்டர் பார்த்தா அந்த ஜேடி கேரக்டராகவே மாறுது. மெர்சல் மூவி அப்போ தான் ஃபஸ்ட் டைம். நான் எப்பவுமே வந்து லுங்கி வேஷ்டியெல்லாம் கட்டுற பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் அண்ணனை பார்த்துட்டு அண்ணன் வேஷ்டி கட்டிக்கிறாப்புல, நம்மளும் வேஷ்டி கட்டிட்டு போனோம். செலிப்ரேஷன் இந்த படத்துலேயே வேஷ்டி கட்டிட்டு போனோன்னு வேஷ்டி கட்டிட்டு போய் செலிப்ரேஷன் பண்ணி அந்த வேஷ்டியெல்லாம் அது செலிப்ரேஷன் டான்ஸ் ஆடி அதெல்லாம். ஆனால் அண்ணாக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆனால் நான் மாஸ்டர் பார்த்து இப்போ காப்பு கட்டின இல்லைன்னா நான் போக்கிரி பார்த்து கையில் கச்சீஃப் கட்டின அளவுக்கு பெரிய ஃபேன் தான். முக்காவாசியான ரோடு கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஷன் டெக்ஸ்டைல்ஸ், இந்த ஃபேஷன்ஸ் அந்த ஃபேஷன்ஸ்லாம் வாழ்ந்தது விஜய் சாரோட ட்ரெஸ்ஸு, விஜய் அண்ணா காஸ்டியூம் தான். கிட்டத்தட்ட இப்போ எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய மன வருத்தமே ரீசெண்டாக என்னென்னா, என் அக்கா கல்யாணம் ஒரு 5 மாதம் தள்ளி நான் இருந்தால் இந்த ப்ளூ கலர் கோட் சூட்டை வாங்கியிருப்பேன். தெரியாதமா அதுக்கு முன்னாடி பிளாக் கலர் கோட் சூட் வாங்கிட்டேன். இப்போ இதை பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி அது மாதிரி இருக்கும். நீங்களாம் சொன்னீங்க சுறா இதெல்லாம் அடித்தாங்கன்னு. சுறா இல்லைன்னா நாளை விஜய் ஃபேன் வந்துருப்பானே டவுட் தான். அப்போ சின்ன பையன், என்ன ஒரு 4th 5th அந்த டைமு. ஆனால் அதான் அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு சுறாலாம் ரொம்ப அந்த பிளாக் ஹேட்டு, பிளாக் கோட்டு, அது திரும்பி நிற்கிற போஸ் எல்லாம் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு அது எப்படி இதான்னு தெரியல, எனக்கான அது ரொம்ப ஃபேவரட். இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, புலிக்கு இருந்த ஹைப்பு எவனுமே லியோவுக்கு கூட வச்சிருக்க மாட்டான். என்னோட ஹைப்பு அந்த அளவுக்கு புலிக்கு நான் வச்சுருந்தேன். லிட்ரலி ஒரு 15 பேருக்கு டிக்கெட் நான் எடுத்தேன். எல்லாருக்குமே நான் டிக்கெட் போடுவேன். தளபதி படம் நான் தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த டேவே என்னால் மறக்க முடியாது. நான் கூப்பிட்டு போன 15 பேரில் 8 பேர் அஜித் ஃபேன்ஸ். அப்படியே தொக்கா தூக்கிட்டு போனாங்க. தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே நிற்க வச்சு ரவுண்டு போட்டு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு வேறு யாராவது இருந்தால் நான் வந்து விஜய் ஃபேன்லேருந்து வெளியே வந்துடுறேன், என்னோட ராஜினாமா லெட்டர் வச்சுங்க அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. நம்ம அப்பலாம் இல்லை, கலாய்க்கிறியா கலாய்ச்சிக்கோ, கையை கட்டிட்டு நின்னவன் தான். இன்டர்வல் முடிஞ்சு படம் போடுற வரைக்கும் நின்னபடியே நின்னேன். ஒரு தொடர்ந்து ஒரு ஃபேஸில் போட்டு அடிச்சானுங்க. அடினா அடி, அந்த அடி இந்த அடி இல்லை, மொத்தமாக போட்டு இறங்கினானுங்க. எதுவுமே பண்ண முடியாமல் காலேஜில் எல்லாத்தையும் வாங்கி சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு கில்லியில் தலைவர் சொல்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனில் நம்ம அமைதியாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்து, அப்போ இதை வந்து நம்ம லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அதுக்கு வந்து காலேஜ் ஸ்கிட்டு, அதுக்கு கதை எழுதுறது, அதில் அவரை மொமெண்ட் எலவேட் பண்ணுறது, அவரை மாசா காட்டுறதுன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சது என்னோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் ஒரு ஃபிலிம்மு டைரக்ஷன் இது பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு காலேஜில் அதுங்க ஸ்டார்ட். ஃபுல்லாக எலவேஷன் தான். வருஷத்தில் வாழ்கிறதே அந்த காலேஜ் டே ஒரு நாளுக்காக தான். விட்டு போட்டோம்னா ஒளிஞ்சிருக்கிற அத்தனை அணில் கூட்டமும் ஒன்றா சேரும். அந்த ரொம்ப டவுன் ஃபேஸில் வந்து நான் பார்த்துக்கிட்டே வரேன், எல்லாமே பார்த்துட்டே வரேன், கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு. அவன் பேசுகிறான், இஷ்டத்துக்கு பேசுகிறான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு சோகம் இருக்கும். அந்த டைமில் தான் துப்பாக்கி வந்தது. இந்த தேட்டரை விட்டு வரும்போது மாடா அந்த டைமில் என்னை சுற்றி நான் விஜய் சார் ஃபேனாக இருப்பேன், மித்த எல்லாரும் வந்து மித்த ஸ்டார்ஸ் ஃபேனாக இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னை சுற்றி இருந்த மித்த ஸ்டார்ஸ் ஃபேன்ஸ் வந்து எல்லாரும் இப்போ விஜய் சார் ஃபேன் ஆகிட்டாங்க. தலைவன் வந்து வேற மாதிரி போயிட்டான். இப்போ எல்லாருக்கும் அன்டினையபிளி என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்கு நாம ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோ சீக்கிரம் நம்ம யார் ஜெயிக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். ஸோ அதில் ஒரு ட்ரூ லவ் இருக்குல்ல, அது பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காரு, தர்பார் ஆடியோ லான்ச்சில், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அப்புறமா வந்த எல்லா ஹீரோஸ்க்குமே அவரோட சாயல் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம்லாம் நிறையவே இருக்கும் அப்படி. நம்ம ஆஸ் எ விஜய் ஃபேன்ஸ் நமக்கு தெரியும், ஆஃப்டர் விஜய் வர ஹீரோஸ் எல்லாருக்குமே விஜய் சாரோட சாயல் கண்டிப்பாக இருக்கும். என்னோட லைஃப் எடுத்து பார்த்தோம்னா எல்லா கட்டத்துலையுமே நான் ரொம்ப டவுனாக இருக்கிறப்பவும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நாம் யாராவது ஒரு இமீடியட் பர்சன் டு கோ ஃபார்னு ஒன்று இருக்கும்ல, நான் வந்து சினிமா போயிடுவேன். ஆல் இஸ் வெல்ல வச்சு ஓட்டின நாட்கள்லாம் வருஷ கணக்கில் சில விஷயம் என்னடா கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்காங்க, என்ன தாண்டா பண்ணுறீங்கன்னா ஆல் இஸ் வெல்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது மாதிரி வேறு வழியே இல்லை, அந்த ஆல் இஸ் வெல்ல வச்சே ஓட்டும். சின்ன வார்த்தை தான், ஆனால் அது அவர் சொல்கிறப்போ அதில் பெரிய ஹோப் இருக்கும். சச்சின் படத்தில் வந்து மற்றவங்கள வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பு இல்லை, மற்றவங்கள வேதனைப்படுத்த சின்ன ஸ்மைல் கூட தப்பு தான் சொன்னது. நமக்கு 100 பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கலாம், நாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு பிடிச்ச மனுஷன் ஏதாவது ஒன்று சொன்னான்னா அது என்னமோ நாம் 10 வருஷம் ஃபாலோ பண்ணுற மாதிரி அதை அப்படியே லைஃபாக மாற்றிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து சில பேரால் தான் முடியும். அது அந்த ஆஸ்பெக்டில் கேரக்டர் மோல்ட் பண்ணதில்
அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இப்போது என்னோட ஃபிலிம் மேக்கிங் கெரியராக நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், வீட்டில் போய் எப்படிடா சொல்கிறது அப்படின்னு. அந்த வீட்டில் போய் சொல்லணுன்றதுக்கான ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஸே வந்து நண்பன் படத்தில் வந்து விஜய் சொல்கிற இதுதான். எல்லார் லைஃப்லையும் அந்த ஒரு மொமெண்ட் வரும் டெசிஷன் எடுக்க. அந்த மொமெண்ட்டு வந்து இப்போ நீ விட்டுட்டேன்னா வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா நான் போய் வீட்டில் பேசியிருக்க மாட்டேனோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தது கண்டிப்பாக வந்து விஜய் தான். பார்த்தா ஒரு டைமில் வந்து ரொம்ப வெயிட் போட்டு ரொம்ப ஒபீஸ் ஆகிட்டேன். போகிறோம்லாம் குண்டாதுன்னு ரொம்ப பாடி ஷேமிங்கோட உச்சத்தில் இருந்துச்சு. அப்போது ஜிம்முக்கு போடா உடம்பு குறைக்கலான்னாங்க. ஆனால் கார்டியோ பண்ணி ட்ரெட்மில்ல ஓடணும். அங்கே 20-25 நிமிஷம் பண்ணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. தளபதி என்ன பண்ணியிருக்காரு, 2.5 மணி நேரம் படம் எடுத்து வச்சுருக்காரு. 2.5 மணி நேரம் படத்தை நான் ஒரு வாரத்தில் பார்ட் பை பார்ட்டாக, ஆல்ரெடி பார்த்த படங்கள் தான், பார்ட் பை பார்ட்டாக உட்காந்து பார்ப்பேன். கார்டியோ பெயின்ஃபுல்லாகவே தெரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 22 கிலோ குறைச்சேன். ஸோ ஃபிட்னஸுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ஸோ மைட்பி அந்த அளவுக்கு நாம் எமோஷ்னலாக பாண்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து நம்மளை வந்து கூட இருந்து கட்டி பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஹக் பண்ணணும் இல்லை கை பிடிச்சிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது பயங்கரமான ஒரு மேஜிக். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக விஜய்னா படம் ரிலீஸ் ஆனாலே அது ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கும். விஜய் சார் படம்னாலே செலிப்ரேஷன் தான் கேரளாவில். விஜய் அண்ணாவுடைய படத்துக்கு நம்ம தேட்டரு போகிறோம் அப்படின்றதே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிற மாதிரி. அதாவது பையன் தான் போட்டு நோண்டுவான் பார்க்கணும் அப்படின்னு. அம்மாவை ரெடி பண்ணி, அப்பாவை ரெடி பண்ணி, அக்காவை ரெடி பண்ணி, எல்லா தீபாவளியோட ரிச்சுவலுமே வந்துட்டு இஸ் வாட்சிங் விஜய் ஃபிலிம் அட் த எண்ட் ஆஃப் த டே. போய் செகண்ட் ஷோ போயிட்டு விஜய் படம் பார்த்தா தான் எனக்கு இந்த தீபாவளியே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு இந்த பட்டாசு டப்பாவோட வருவாரா அப்படிங்கிற அந்த ஆன்டிசிபேஷனோட இந்த வாரம் வந்துட்டு தீபாவளிக்கு என்ன விஜய் படம் போடுவாங்க, இல்லைனா எந்த விஜய் படத்துக்கு அப்பா கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் எனக்கு ஐ பீன் ஹேவிங் இட் ஆல்வேஸ். விஜயனா படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னா வந்து ஒரு தனி வேலை அப்படின்ற மாதிரி எல்லாரையும் டெய்லி எல்லாம் பார்த்துட்டே இருங்கடா, ஏதாச்சும் டிக்கெட் வந்தால் ஃபஸ்ட்டு போட்டுருங்கடா, யார் எதுன்னு கேட்டாங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிடலாம், எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வேறு ஒரு மாதிரி வேலிடேஷன் எப்படி வரும்னா, விஜய் படம்னா அவன் எடுத்துருவான்டா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு செம்ம இதாக இருக்கும். அவன்கிட்ட சொல்கிறான், இன்பாட்ட சொல்கிறான், அவன் பார்த்துக்குவான்டா டிக்கெட்டை அப்படின்னு சொல்லி அது சொல்கிறதுலேருந்தே ஒரு இதாயிரும். அந்தளவுக்கு விஜய்னா இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். படம்னாலே தீபாவளி பொங்கல் எதுனாலும் சரி எங்களுக்கு அன்றைக்கி தான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருப்போம். காலையில் அந்த அரை தூக்கம் போய் பார்த்தோன்னே ஒரு இந்த டீ என்னமோ குடித்தாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ், அந்த பேர் வரப்போ ஒரு வரும். அது எங்கேருந்து வரும்னு தெரியாது, அது அப்படியே வரும். ஐ கான்ட் செப்பரேட் விஜய் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் அப்படின்றது பயங்கரமான உண்மை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொன்னால் லைக் மாஸ்டர் நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். 3-4 ஸ்க்ரீன்ஸ் தான் அங்கே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே டிக்கெட் எடுத்தால் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியும். அந்த தேட்டர் வாசல்லே கிடந்ததெல்லாம் வந்து மாஸ்டருக்கு. ஒரு 3 நாள் நான் அங்கேயே இருந்தோம். காலைல 8 மணிக்கு போவோம், ஒரு 12 மணி வரைக்கும் அங்கே இருப்போம். திருப்பி சாப்பிட்டுட்டு ஈவினிங் போவோம், நைட்டு 8 மணி 9 மணி வரைக்கும் அங்கேயே இருப்போம். ஓப்பனிங் ஆகுதா ஏன்னா அவங்க தான் அப்டேட் சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு 3 டேஸாக வெயிட் பண்ணி நாளைக்கு ரிலீஸ் படம், இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து மாஸ்டரே ரிலீஸ் பண்ணல, நாங்கள் ஈஸ்வரன் ரிலீஸ் பண்ணுறோம். இன்ட்ரோனா மாஸ்டர் இன்ட்ரோ தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு, பயங்கர ஃபேவரட். பஸ்ஸில் வந்து இவங்க 2 பசங்களும் உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் அந்த வெள்ளை வேட்டி வேலை சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏர்போர்ட்டில் நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் இந்த பில்டப்புன்னு சொல்கிறது என்னன்னா, இவர் அந்த கான்வோ பஸ்க்குள்ளே இருக்கும் போதே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகிடும். டடடா அப்படின்னு அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடும் பிஜிஎம். கட் பண்ணா அந்த பூட் சவுண்டு, இப்போ என்னன்னா அந்த பிஜிஎம் அப்படியே மைல் டவுன் பண்ணி அந்த பூட் சவுண்டு அப்படி இப்படி கேமரா வரும், தளபதி அப்படி வரும். கொரோனாக்கு அடுத்து 2 வருஷம் வீட்லேயே இருந்துட்டு மனுஷங்களே பார்க்காம போய் பார்க்குறப்போ ரொம்ப செலிப்ரேஷனாக சூப்பராக இருந்தது. லிட்டரலாக அந்த 1 இயர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. நான்லாம் வந்து ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன், அந்த மாதிரி இருந்தேன். மாஸ்டர் படம் வருதுனால தான் நான் வெளியவே வந்தேன் படம் பார்க்க, இல்லை நான் அது கூட வந்திருக்க மாட்டேன். அவ்வளோ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு அந்த, ஏன்னா ஒரு மாதிரி ஏலியனேட்டடாக இருக்கும்ல கோவிட் டைமில், நம்ம அங்கே இருந்துட்டு திடீர்னு வெளியே வந்தால் அவ்வளோ க்ரௌடு. டாக்கிங் அபவுட் த லாஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஹிஸ், இப்போ வந்து ஒரு போகிறது வந்து ஒரு மாதிரி ஒரு அஜித் ஃபேனாக இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அந்த போஸ்ட் ஒன்று வந்து கோட்டுக்கு அப்புறம் நான் இன்னும் ஒரு படம் கமிட் ஆகிருக்கேன். அதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுலேருந்து அது ஒரு மாதிரி பேர்ஸ்ட் அவுட்டே ஆக முடியாத அளவுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லாட்டி இது என்னால் எக்ஸ்ப்ரெஸே பண்ண முடியலடா, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ
ரொம்ப ஒரு எமோஷனான பர்சனாக என்னை மாற்றினார் அவர் தான். ஏன்னா அவரை ஸ்க்ரீனில் பார்த்து அவர் எமோட் ஆனால் நான் எமோட் ஆகுற அளவுக்கு, அவர் டான்ஸ் ஆடி என்னை எக்ஸ்பயர் பண்ண அளவுக்கு வேறு யாருமே பண்ணதில்லை. எனக்கு அவ்வளோ டான்ஸ் பிடிக்குன்னா அது காரணம் அவர் தான். அண்ணன் பாட்டுன்னா ஆடாமல் இருந்ததே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் லாஸ்ட் ஆடியோ லான்ச், இதுக்கப்புறம் லாஸ்ட் ட்ரெய்லர் வரப்போகுது, அவ்வளோதான்னும் போது என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதை எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியலன்னும் போது ஆஸ் அன் ஆக்டராக அவர் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். அது இப்போ வந்து அவர் டைலாக் மாறி போச்சு. இப்போலாம் வீட்டில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்ன்ற டைலாக் தான் ஓடிக்கிட்டே இருக்கு எங்கே போனாலும். ஸோ மிஸ் யூனா என்னை ரொம்ப நிறைய டான்ஸ் ஆட வச்சு, என்னை ரொம்ப நிறையா பாட்டு பாட வச்சு, என்னை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சு, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னால் அவர் சினிமா விட்டு போகிறாருன்றத என்னால் எனக்கு ஏற்றுக்கவே முடியலைங்க. எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக இவ்வளோ நாள் வந்துட்டு இப்படி விட்டு போனால் என்ன அர்த்தம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது என்னால் நம்பவே முடியல. எப்படி இப்படி அம்போன்னு எங்களெல்லாம் விட்டு போனால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி வேறு யாரும் நம்ம மனசில் இடம் பிடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமாவில் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் உன்னையா. ஏன்னா என்னை சினிமா விட்டு போகிறது வந்து என்னை விட்டு போகிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நல்லபடியாக நீ இருக்கணும், நல்லா நடக்கணும். நிச்சயமாக சாரை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன் சினிமாவில். எனக்கு அந்த மொமெண்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போலேருந்துன்னா இதுதான் லாஸ்ட் மூவி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து. எப்போவுமே ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ அந்த படம் பார்த்துட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. ஜனநாயகன் படம் முடிச்சுட்டு அந்த எண்டு கார்ட் போடுறப்போ நான் அங்கே அந்த தேட்டரில் நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. லைக் நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்ததே கிடையாது. விஜயண்ணா என்ன சொல்லணும்னு தெரியல, விட்டு அழுதுருவேன். ஆனால் இந்த விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். அவ்வளோ பேர் அவர் லவ் பண்ணுறாங்க. அவர் நினச்சா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கலாம் லாஸ்ட்டாக ஆடி லஞ்சில். ஆனால் அவ்வளோ எமோஷனை உள்ளே வச்சுருக்காரு. வெளியே அவர் நினச்சா வெளியே அழுதுருக்கலாம், ஆனால் அழுகலை. ஸோ எவ்வளோ பேர் உயரத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு கற்றுக்கலாம். அந்த கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம், அது ரொம்ப கீழே போனாலும் சரி, ரொம்ப மேலே போனாலும் சரி, அதை தனியாக அழுதுக்குறாரு போல எனக்கு தெரிஞ்சவர். ஸோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதை நினச்சா ஒரு அவ்வளோ ஆமாம் ப்ரோ. இப்போ எனக்கும் அவருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் அவருக்கு எவ்வளோ அந்த இதை பார்க்குறப்ப எப்படி இருக்கும், விட்டு போகிறாருல. ஸோ அதை பற்றி நான் மூலையில் உட்காந்து பார்த்து என்னையாலும் கண்ணி தேம்பி வந்துக்கிருக்கு. என்னடா என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டே நானும் நேற்று அழுதுட்டேன்டா அவன் ஃபோனில். ஓகே, அந்த மாதிரி தான் அவர். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து அண்ணா படம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றதே கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு இன்ட்ரோ சாங்னா எஸ்பிபி வாய்ஸ் தான் நீ இருந்த கல்ச்சர் எப்போ அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் போச்சோ, அண்ணா போன அப்புறம் தக்காளி இன்ட்ரோ சாங்கே கிடையாது, நமக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எந்த ஹீரோவோட பாட்டி இதுக்கு மேலே என்டர் ஆனோடனே அப்படி ஸ்க்ரீனை பார்த்து கேமராவை பார்த்து உன்னை யாரை பார்த்துருக்கேன் என்ன யாரை பார்த்துருக்கேன்னு பார்க்க முடியும்? அந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சிருச்சு. இதான் செவுரு, இந்த செவுரை தாண்டுனா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு மேலே உங்களால் வேற எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்த ஜெனரேஷன், அவ்வளோதான். இந்த பக்கம் கேஜிஎஃப் புஷ்பாலாம் அடித்து சாத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தனால தான் இதை காப்பாற்ற முடியும். இப்போ பார்த்தா கடைசியாக சரி ஓகே இதுக்கு அடுத்து அப்படின்றப்போ கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இனிஷியலாக அந்த டிசிஷனை பார்க்குறப்போ ஏங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் நம்ம இப்போ ஒரு ரீல்ஸ் போடுறோம், ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம், அது ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கனாலே நம்மளுக்கு அதை விட்டு போவோம் மனசு வர. உண்மையாலே கெரியரோட பீக் மலேசியாவில் அவ்வளோ கூட்டம், அந்த லாஸ்ட் க்ரௌட். உங்களுக்கு எப்படி இதை விட்டுட்டு இதை நான் விட்டுட்டு இன்னொரு டிசிஷன் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறதுக்கான அந்த கரேஜ் வந்து அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி கட்ஸ் ஒன்று வேணும். வெற்றி தோல்வியெல்லாம் அதுக்கப்புறம், அது கரெக்டு தப்பு அதெல்லாம் செகண்டரி. உன்னால் அந்த டிசிஷன் எடுக்க முடியுமா? முடியாது, யாருமே அதை பண்ண மாட்டேன். அப்படி அந்த டிசிஷன் எடுத்ததும் லைக் இதை மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பவும் சரி, ஒருத்தன் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறான், அவன் நம்ம இங்கே வரணும்னு நினைக்கிறான், அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே போகணும்னு நினைக்கிறான், பாசிபிளி அவங்க போயிடுவான் போல் அப்படின்னு நமக்கு அந்த கட்ஸையும் மோட்டிவேஷனையும் தர்றது இருக்குல்ல. சினிமாலாம் அப்புறம் தான் அந்த ரியல் லைஃப்லேயே ஒருத்தன் இதை பண்ணி காட்ட முடியும்னு சொல்கிறது வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் சொல்கிறேன், நான் எப்பயுமே நான் அவரை ஹேட்டாக தான் பேசுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கே அவர் கொடுத்த எஃபெக்ட் ரொம்ப அதிகம். அதை மாதிரி ஒரு பர்சன், லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ், அதில் நோ டவுட். அந்த இடத்த யாராலையுமே இதுக்கப்புறம் நிரப்ப முடியாது. நோ ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எனிஒன், பட் ஸ்டில் லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ். அன்புள்ள விஜய் அண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. அன்புள்ள விஜய் அண்ணா டு தளபதி. ஹாய் விஜய் அண்ணா. டியர் தளபதி. மை டியர் விஜய் அண்ணா. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கும் லைஃப்பை கான்ஃபிடென்ட்டாக டீல் பண்ணுறதுக்கும்
சினிமாவை நோக்கி சந்தோஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே உழைக்கிறதுக்கும் ஒரே காரணம் நீங்கள். யூ ஆர் மை என்டையர் சைல்ட்ஹுட். லவ் யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச் விஜய்ண்ணா. நீங்கள் இது பார்ப்பீங்களா தெரியாது. இந்த லெட்டரில் இருக்கிறது மட்டும் லைட்டாக படிச்சுட்டு ஓடி போயிடுவேன். ஓகே. டு மை தளபதி, ஹாய் அண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு விஷ் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பொலிட்டிக்கல் ஜேர்னி. There is no day which passes without your presence in my life. It can be through your speeches, songs, or in your movies. I hope every fan or your fellow well-wishers would feel the same. I hold on to your speeches and all your movies in my toughest time of my life. Thank you for everything. Love you, Sriram. മലയാളത്തിൽ ഞങ്ങളുടെ സ്വന്തം വിജയണ്ണന് ആശംസകൾ. താങ്ക് യു. Since my childhood, being your fan is making me proud because of your stance today and looking at your path. Thank you for inspiring us. From your dearest fan, Madan. என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி, யூ மேட் மீ fall in love with cinema. You always inspired me to follow my heart. I'm a little disappointed I wouldn't get my chance to direct you, but I at least hope one day you'll appreciate my work. Waiting for that day. Love you forever and always, na. மேலே எனக்கு கோவமாக இருக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ரீசன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ஒன் டே உன்னோட ஒர்க் பண்ணிவிடுவேன்னு நினச்சேன். என்னால் இப்போ அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இஃப் இன்கேஸ் நான் ஒரு நாள் உங்களை மீட் பண்ணேன்னா எனக்கு உங்கள் மேலே இந்த கோவம்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருந்தேன், உங்கள் மேலே இவ்வளோ காதல் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் முடிச்சுப்பேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அன்புள்ள விஜய் அண்ணா, யூ ஆர் மை எமோஷனல் சப்போர்ட் அண்ட் மை மோட்டிவேஷன். whenever I feel low, I listen to your speech and your songs. From a kid to now, you played an important role. இப்போ இனிமேல் நீங்கள் படம் பண்ணேன்னு சொல்லும் போது ஐம் ரியலி வரிட். ஒன் லாஸ்ட் டைம் கேட்குறப்பவே இட்ஸ் ஸோ எமோஷனல். எனக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு. பட் என்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் அண்ணா. லவ் யூ லாட்ஸ். டு தளபதி, ஐ விஷ் யூ டு பி த சேம் எனர்ஜெட்டிக் அண்ட் பீயிங் குட் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் சைல்ட்ஹுட் ஆசம். ஹாய் விஜய் அண்ணா. சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் பெரிய ஃபேன். உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து தான் நான் என் வீட்டில் நிறைய ட்ரெஸ் அடம் பிடிச்சி வாங்கியிருக்கேன். நியூஸ் பேப்பரில் உங்கள் மூவி போஸ்டர்ஸ்லாம் கட் பண்ணி மூவிக்கு ஒரு நோட் மாதிரி புக் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் கூட உங்கள் ஸ்டைல் என்னையே அறியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தோஸ் மூவிஸ். Dear Talabadi, you're not just a star I watch on screen. You're someone who taught me confidence, discipline, and hope. Through every phase of my life, your films gave strength and belief. No matter where life takes you, my respect and love for you will remain the same. Andrum, Indrum, Endrum Ungal Rasigan, Arjun. I'm one of the biggest fan of yours since childhood. After watching my first ever movie in theatre, Thirumalai, ஹீரோனா அது எனக்கு நீங்கள் தான். என்னோடய அகாடமிக்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு, மியூசிக்கல் பேண்டோட அச்சீவ்மெண்ட்ஸு, ஃபிட்னஸ்ஸு நிறையா நேரம் டவுனாக இருந்தப்போ உங்கள் பிஜிஎம்லாம் கேட்டு தான் சர்வே பண்ணேன். லவ் யூ ஸோ மச்ண்ணா. Always been a part of my childhood. Thank you so much. அன்பான விஜய் அண்ணா, 1992 நாளைய தீர்ப்பாக இருந்தீங்க. 2026 ஒரு ஜனநாயகனாக நிற்கிறீங்க. உங்கள் ஒரு படம் வரும்போது அது ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ ஃபேன்ஸ். நீங்கள் சினிமாவை தாண்டி மக்களுக்கு நிறையா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பயணம் நல்லா இருக்கட்டும். சும்மா சொல்லலாம்ண்ணா, உன்னோட ஃபேன். பட்டு உரிமை இருந்தால் தான் அண்ணன் சொல்ல முடியும். அது ஒரு தனி பாண்ட் அண்ணன்றது. ஸோ அந்த விஷயம் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆல்வேஸ் லவ் யூனா. பிரியமுடன் உன் ரசிகன். அன்பு தலைவா, எப்படி இருக்கீங்க? எனக்கு நீங்கன்னா ரொம்ப விருப்பம். யூ ஆர் மை ஹாப்பினஸ் அண்ணா. யுவர் ஸ்மைல் இஸ் மை ஸ்மைல். யுவர் டவுன்ஃபால் இஸ் மை டவுன்ஃபால். ஆனால் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான். நாங்கள் சமாளிக்க ஆட்களே கிடையாது. ஆனால் எவ்வளோ சமாளித்தாலும் சரி, உங்களை இன்ன வரைக்கும் நாங்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. எப்போயும் விட்டு கொடுக்க மாட்டோம்னா. லவ் யூண்ணா. ஒரு நல்ல ஈவினிங்காக இருந்துச்சு. நிறைய நாஸ்டாலஜியா, நிறைய லவ், நிறைய குட்வில். எனக்கு விஜய் யாராவது அண்ணன் கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்பவம் அது பயங்கரமான ஒரு பாண்டாக அக்ராஸ் தமிழ்நாடு பில்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லைன்றது வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது பழகும்போது நமக்கு தெரியுது. இன்றைக்கு வரைக்கும் நான் 2 சட்டை போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் தான். அதெல்லாம் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். ஜீன்ஸை நான் என்ன கீழே மடிச்சு விடுவேன். வேட்டைக்காரன் டைம்லாம் மடிச்சு விட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒன் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட் ஐ வில் ஃபார்எவர் பி கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல். அப்படின்னா இப்போ நமக்கு சினிமா தான் பிடிக்கும், மீடியா பிடிக்கும், ஃபில்ம் அப்ரிஷியேஷன் பிடிக்கும். நம்ம ஒரு முனைப்போட ஆரம்பிக்கிறோம், ஜாலியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இப்படி போயிட்டே இருக்கும்போது எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் ரெக்கக்னிஷன், அக்னாலஜ்மெண்ட் வந்து விஜய் அவர்கள்ட்ட தான் வந்துச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நண்பர் மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கு ஒட்டிக்கிச்சு. இப்போ நமக்கு தோணும்ல, சரி யூடியூப்பில் வீடியோ போடுறோம், இன்டர்வியூ பண்ணுறோம், படங்களை பற்றி பேசுகிறோம், நமக்கு பிடிச்சிருக்க
நம்ம படம் பார்க்குறது பிடிச்சிருக்கு, படத்தை பற்றி பேசுறது பிடிச்சிருக்கு, நிறைய பேர்கிட்ட கதைகள் கேட்குறது பிடிச்சிருக்கு. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது அவங்க ஸ்டேஜில் என்னை பற்றி மென்ஷன் பண்ணி பேசினதுன்றது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஆக்சுவலாக பயங்கர ஒரு மெமரி அது. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். ஏன்னா நான் ஒரு ஆளே கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன், ஒரு பொடியன். என் பேரை சொல்லி என் பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அவங்க என்னோடய ஒர்க்கை அக்னாலேஜ் பண்ணதுன்றது அது ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய மெமரிஸ், அது எல்லாத்துக்கும் நன்றி. இந்த ஒரு முக்கியமான கிஃப்ட்டு, அதுக்கும் நன்றி. எப்போதுமே என் இனிய தளபதி, இளைய தளபதி, இதய தளபதி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள் பெரிய ஃபேன். ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணி இதை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எம்பவர் லான்ச்சில் வந்துட்டு அந்த டைமிங்கில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். உங்களோட லான்ச்சுக்காக வெயிட் பண்ணி நான் அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை பெரிய ஃபேன். உங்களோட இன்டர்வியூஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஃபேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாதேவன் அண்ணாக்கு ரொம்ப ஃபேன். நானும் உங்கள் இன்டர்வியூஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து பேசணும் அண்ட் இதை மாதிரி மீட்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாதவன் ப்ரோ வந்து நான் பிகைன் நோட்ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வேளச்சேரி அப்போ வந்து ஆஃபீஸ் அங்கே இருந்தது. அப்போது உங்ககிட்ட வந்து ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணுன்றதுக்காகலாம் வந்திருக்கேன். அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். தென் நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணி இங்கே வர்றதுக்கு நிறைய மோகன் ராஜா சார், அப்புறம் மெய்யழகன் எல்லாமே நான் அந்த ஃபார்ம் பார்ப்பேன். சரி, ஓகே, அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருந்தது. இந்த இது ஈவெண்ட் பார்த்தோன்னே மீட்டப், ஓகே, சினிமா ப்ளஸ் விஜய் அண்ணா கண்டிப்பாக போ. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.